அனைவருக்கும் வணக்கம். தாராபுரத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானியான திரு கார்த்திக் சேகர் அவர்கள் நேஷனல் கேன்சர் சென்டர் சிங்கப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். அவர் மேலும் 2 விஞ்ஞானிகளோடு சேர்ந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நேஷனல் கேன்சர் சென்டர் சிங்கப்பூர் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு உலக அளவில் உள்ள செய்தித்தாள்களிலும் FM அதாவது பண்பலை ரேடியோ ஒளிபரப்பிலும் வெளிவந்து பல விஞ்ஞானிகளுடைய பாராட்டுதல்களை பெற்றிருக்கிறது. NCCSன் பேராசிரியர் பியர்ஸ் சௌ, இணை பேராசிரியர் வாய் லியாங் டாம் மற்றும் கார்த்திக் சேகர் அவர்கள் இணைந்து செய்த புதிய ஆய்வு கட் மருத்துவ இதழில் வெளியாகி பல விஞ்ஞானிகளிடம் பாராட்டுதலை பெற்றிருக்கிறது. ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா எனப்படும் இந்த கல்லீரல் புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் பல நோயாளிகளில் மீண்டும் தோன்றக்கூடும். ஆனால் யாருக்கு மீண்டும் நோய் வர அதிக வாய்ப்பு உள்ளது என்பதனை துல்லியமாக கண்டறிவது இதுவரை சிரமமாக இருந்தது. சிங்கப்பூர் ஆய்வுக்குழு நோயாளிகளின் கட்டி மாதிரிகளை ஆய்வு செய்து கல்லீரலில் புற்றுநோய் மீண்டும் தோன்றுவதற்கான காரணமான 2 வேறுபட்ட மூலக்கூறு பாதைகளை கண்டறிந்துள்ளது. இந்த தகவல்களை பயன்படுத்தி அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோய் மீண்டும் வருவதற்கான ஆபத்தை கணிக்கும் ஒரு எந்திர கற்றல் கருவி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியை உருவாக்கி உள்ளனர். இந்த AI டூல் 3 தனித்தனி நோயாளர்கள் குழுவுகளிலும் சோதிக்கப்பட்டு 86% செயல்திறனை காட்டியது. பொதுவாக பயன்படுத்தப்படும் TNM ஸ்டேஜிங் முறையில் செயல்திறன் வெறும் 56லிருந்து 68% மட்டுமே. இந்த ஆய்வு கல்லீரல் புற்றுநோய் எவ்வாறு மீண்டும் உருவாகிறது என்பதனை நன்றாக புரிந்து கொள்ள உதவுகிறது. மேலும் அதிக ஆபத்தில் உள்ள நோயாளிகளை முன்கூட்டியே அடையாளம் காணவும் அவர்களுக்கு சரியான கண்காணிப்பு மற்றும் கூடுதல் சிகிச்சையையும் திட்டமிடவும் இது உதவும். எதிர்காலத்தில் சரியான நோயாளிகளை பொருத்தமான கிளினிக்கல் ட்ரையலுக்கு தேர்வு செய்யவும் இந்த கருவி பயன்படும். மனிதகுலம் பயன்படும் வகையில் இதுபோல ஆராய்ச்சிகளை தாராபுரம் கார்த்திக் சேகர் அவர்களும் அவர்களுடைய குழுவினர்களும் தொடர்ந்து செய்து நோபல் பரிசு பெற்று இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் பெருமை தேடித்தர வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.